நலமுடன் வாழ தேனி மாவட்ட இயற்கை விவசாயி சேனலுக்கு தங்களை வரவேற்கிறோம். திணை அதிரசம் செய்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 3/4 கிலோ திணை அரிசியும் 1/4 கிலோ பச்சரிசியும் எடுத்து ஒரு 3-4 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு நல்ல தண்ணி ஊற்றி திரும்பி வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் வீட்டுக்குள்ளாரையே ஃபேன் காற்றுலேயே நல்லா காய வைக்கணும். காய வச்ச அரிசியை வந்து இப்போ நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோன்னா ஈரம் இருக்கக்கூடாது, ஆனால் கையில் அரிசி பிடிச்சா பிடிக்க வரணும். அதை வந்து நல்லா கொரப்பாக மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 650 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். இப்போ நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம அடுப்பில் வச்சு பற்ற வச்சு சும்மா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு மிதமான சூட்டில் வச்சு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வரும், கீழே பொங்கி வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் வரும். கீழே போயிடாமல் நம்ம கையை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பாகுப்பதம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த பாகை வந்து இதில் எடுத்து ஊற்றி பார்த்துட்டு கையை வச்சு இப்படி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரைஞ்சிருச்சு, இன்னும் பாகுப்பதம் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி இப்போ ஊற்றி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜவு மிட்டாய் மாதிரி எடுக்க வருது. அதுதான் கரெக்டான பதம். ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கிளறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ அரைச்சி வச்ச மாவெல்லாம் அந்த பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிட்டு எடுத்து வச்ச எள்ளையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எள் வந்து எல்லா மாவு கூடயும் கலந்து விட்டுக்கலாம் ஒன்று போல். இப்போ நம்ம அடுப்பில் இருந்து இறக்கி வச்ச பாகு வந்து ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டு கரண்டி வச்சு தான் கிண்ட முடியும். ஏன்னா ரொம்ப கொதிக்கிற பாகுனால நம்ம கையை வச்சு பிசைய முடியாது. கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாகை வந்து ஊற்றி கிளறிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப பாகு வந்து தண்ணியாக போயிடும். அப்படி தண்ணியாக நம்ம நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக பச்சரிசியை வந்து நம்ம ஆரம்பத்தில் பண்ணின மாதிரியே வந்து பச்சரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பக்குவமாக வந்து மாவு பிசைஞ்சு வந்துருச்சு. மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா அதில் தடவி விட்டுட்டு காட்டன் துணியை போட்டு நல்லா கட்டி ஒரு 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் சோடா உப்பு சேர்க்காததுனால 3 நாள் இது புளிக்க வச்சா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதிரசம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். சோடா உப்பு சேர்க்காமல் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம 3 நாளைக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈரமில்லாத கரண்டியில் வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து எந்த பாத்திரத்தில் பிசைய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு திரும்பி அதே மாதிரி மூடி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம 1 மாதத்துக்கு கூட இந்த மாவை வந்து கைப்படாமல் வச்சுருந்தா இந்த மாவு இருக்கும். இப்போ வந்து ஒரு வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக உருண்டை பண்ணி எடுத்து வச்சு நல்லா தட்டிக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் பார்த்து பக்குவமாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வேகாது, அதிரசம் வந்து கருகி கருப்பாக போயிடும். அதனால் நம்ம வந்து மெதுவாக ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளேம் கம்மியாக வச்சுருக்கனால நிறையா போட்டால் வந்து வேகாது, எண்ணெய் தான் இழுக்கும். அதனால் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே போட்டது பார்த்திங்கன்னா உடனேவும் கிண்டக்கூடாது. ஏற்கனவே போட்டது வந்து லேசாக மேலே எலும்பி வந்திருக்கு, கலர் மாறி இருக்குது. அதை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அடுத்து தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம உடனே கிண்டக்கூடாது, கொஞ்சம் நேரம் அது வெந்து தானாக மேலே எலும்பி வரும். இது வந்து பிகினர்ஸ் கூட பண்ணலாம், ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் வந்து அடிக்கடி பண்ணுவேன். இது எப்போயுமே வந்து கரைஞ்சி போகாது. அந்த சில பேருக்கெலாம் பக்குவம் வரலன்னா என்ன ஆகும்னா எண்ணெயிலே வந்து அப்படியே உதிர்ந்துடும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா அதிரசம் நல்லா பக்குவமாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இது கலரே உங்களுக்கு வந்து மாறிடும். ஏன்னா இது வந்து நம்ம நாட்டு சக்கரை போடுறதுனால இந்த கலரில் தான் இருக்கும். நீங்கள் மண்டை வெல்லம் போட்டிங்க அப்படின்னா கலர் கம்மியாக இருக்கும். சுவையான ஆரோக்கியமான திணை அதிரசம் ரெடி. அடுத்த ரெசிபி விரைவில்.